ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தானும் இருக்கிறது என்று பரவலாக கூறப்படும் இந்த வேளையில் எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்று பாகிஸ்தான் மறுத்துள்ளது. இன்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा ஆசிப் இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் மீடியாவிடம் பேசியுள்ளதாவது: பாகிஸ்தானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் இது இந்தியாவில் வளர்க்கப்பட்ட அமைப்பாகும். நாகாலாந்திலிருந்து காஷ்மீர் வரையில், தெற்கில் சத்தீஸ்கர் மற்றும் மணிப்பூரில் என இந்தியாவிற்கு எதிராக ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, டஜன் கணக்கான மாநிலங்களில் புரட்சிகள் உள்ளன. இந்த இடங்களில் இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான புரட்சிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் சொந்த மண்ணிலேயே வளர்க்கப்பட்ட அமைப்புகளாகும். மக்கள் அவர்களின் உரிமைகளை கேட்கிறார்கள். இந்துத்துவா மக்களை சுரண்டி சிறுபான்மையினர்களை அடக்குகின்றன மற்றும் கிறிஸ்துவர்கள் மற்றும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களை சுரண்டுகின்றன. அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு எதிரான கிளர்ச்சி இது. இதனால் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அங்கு நடக்கின்றன. மேலும் பலுக்கிஸ்தானில் நிலவும் அமைதியின்மைக்கும் இந்தியா தான் காரணம். இந்தியா அதற்காக நிதி வழங்கி வருகிறது. இது குறித்து பலமுறை நாங்கள் ஆதாரங்களை வழங்கியுள்ளோம் என்று பேசியுள்ளார்.